நிறைய விதமான மெத்தட்ல நம்ம புளியோதரை செஞ்சிருப்போங்க. ஆனா திருமலை கோவில் புளியோதரை பிரசாதமாக இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ ஒரு பவுல 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பண்ணிட்டு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடுகு, மிளகு, தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டா சிவக்க அளவுக்கு வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பொடி பத்துக்கு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் மீடியம் ஸ்டவ் பண்ணிட்டு பேன்ல 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்துட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் வறுத்துட்டு 2-3 வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் திக்கா கரைச்ச புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மிதமான தீயில 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா திக்காயிரும். இதுக்கப்புறம் பொடிச்ச வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், வறுத்து அரைச்சு வச்சிருந்த பொடி இது எல்லாத்தையுமே இதுல அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் சாதத்துல தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நெய்யில வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பரிமாறினா பிரமாதமான திருமலை கோவில் புளியோதரை ரெடி.